ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஃபார்மசூட்டிக்கல் மெடிசினல் கெமிஸ்ட்ரியில பார்க்க போற டாபிக் வந்து ஜெனரல் அனஸ்தீசியா ஆர் ஜெனரல் அனஸ்தெட்டிக்ஸ். இட் வில் ப்ரொடியூஸ் ஜெனரல் அனஸ்தீசியா. எதுக்கு இது மேஜரா கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்னது ஹோல் பாடி வந்து அனஸ்தீசியா ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு மேஜர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை வந்து பண்றதுக்காக நாம இந்த ஜெனரல் அனஸ்தீசியா வந்து கொடுக்குறோம். இது வந்து லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸோட கொஞ்சம் டிஃபர். லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சைட், ஒரு பர்டிகுலர் டிஷ்யூ, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் என்ன பண்ணும், அந்த ட்ரக் போயிட்டு வந்து லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இந்த ஜெனரல் அனஸ்தெட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஹோல் பாடியும் வந்து என்ன பண்ணும், அனஸ்தீசியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது மெயினா எதுக்கு நாம கொடுக்குறோம், என்னது ஒரு மேஜர் சர்ஜரிக்காக நாம இந்த ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்குறோம். இங்க ஒரு பிசியாலஜிக்கல் பார்ட்டோ, ஃபார்மகாலஜிக்கல் பார்ட்டோ, ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ் பார்ட்டோ நான் பெருசா இங்க டிஸ்கஸ் பண்ணல. நாம ஃபோக்கஸ் பண்றது மெடிசினல் கெமிஸ்ட்ரி லெவல்ல மட்டும். சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் ஜெனரல் அனஸ்தெட்டிக்ஸ் பத்தி. இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல்டு. ஸோ இந்த அனஸ்தெட்டிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கானிசமும் அதனுடைய வேலையை கரெக்டா செய்யும். ஓகேங்களா? இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல்டு அண்ட் என்னது, பட் இட்ஸ் எ டெம்பரவரி லாஸ் ஆஃப் சென்சேஷன்ஸ். எஸ்பெஷலி பெயின் சென்சேஷன் வந்து டெம்பரவரியா லாஸ் பண்ணும். நம்ம உடம்புல எந்த இடத்துல பெயின் நடந்தாலும் அந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம உடம்புல எந்த இடத்துல பெயின் வந்து ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த ஒரு என்னது டெம்பரவரி லாஸ் ஆஃப் சென்சேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் தென் அடுத்தது வந்து என்னது ப்ரொடியூஸ்ட் என்னது கான்சியஸ்னஸ் லாஸ். என்னது டெம்பரவரி லாஸ் ஆஃப் பெயின், சென்சேஷன் அண்ட் கான்சியஸ்னஸ் லைக் ஸ்லீப். ஓகேங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஜெனரல் அனஸ்தீசியா சொல்றோம். பட் இட் ஆர் ரிவர்சிபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ டோஸ் நம்ம உடம்புல குறைய என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் ரிவர்சிபிள்ஸ். இது வந்து பெயின் சென்சேஷனை மட்டும் குறைக்காது, என்னது அன்கான்சியஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாது. என்னது இட் ப்ரொடியூஸ்ட் மசில்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் அண்ட் அபாலிஷன்ஸ் ஆஃப் சம் சொமாட்டிக் அண்ட் ஆட்டோனமிக் ரிஃப்ளெக்சஸ். சொமாட்டிக் ஸ்கெலட்டல் மசில் சிஸ்டத்துல இருந்து வர சிக்னல்ஸ், பிரெயினுக்கு போற சிக்னல்ஸ், அதே மாதிரி சம் இன்வாலண்டரி கண்ட்ரோல் ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் கிளான்ஸ். ஸோ அதுல இருந்து போற இந்த சிக்னல்ஸ், அஃபரன்ஸ் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து பிரெயினுக்கு போற சிக்னல்ஸ் எல்லாமே வந்து கட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாலண்டரி ஸ்மூத் மசில்ஸ், கார்டியாக் ஸ்மூத் மசில்ஸ்ல இருந்து சிக்னல் போறத வந்து பிரெயினுக்கு வந்து என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய ஜெனரல் அனஸ்தெட்டிக்ஸ் உடைய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். திஸ் இஸ் மெயின்லி ஃபார் என்னது மெடிசினல் பர்பஸ்க்காக மட்டும். எதுக்கு, என்னது மேஜர் சர்ஜரி பண்றதுக்காக மட்டும். அண்ட் தென் டிசெண்டிங் டிப்ரெஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இதனுடைய மெயின் மெக்கானிசம்ஸ் வந்து நம்ம ஃபார்மகாலஜில பார்க்கலாம். சிஎன்எஸ் டிப்ரெஷன்ஸ். ஓகேங்களா? இட் ப்ரொடியூஸ்ட் டிஃபரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் அனஸ்தீசியா. இது வந்து கிட்டத்தட்ட ஸ்டேஜ் 1, 2, 3, 4 ஸ்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதுங்களா? அது தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ட்ரக் அண்ட் தென் டோஸ். புரியுதுங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் 1 இட் வில் ப்ரொடியூஸ் அனல்ஜெசியா. அனல்ஜெசியா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், இட் ரெடியூஸ் த பெயின் பர்செப்ஷன். ஸ்டேஜ் 2 என்ன பண்ணும் அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் எக்ஸைட்மெண்ட் ஆர் டெலிரியம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நிறைய பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. நான் உள்ள டெப்தா போகல. பட் ஸ்டேஜ் 2 இஸ் ஜஸ்ட் ஃபார் நோயிங் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஆர் டெலிரியம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணாவது ஸ்டேஜ் தான் வந்து சர்ஜிக்கல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து நம்ம என்னது கம்ப்ளீட்டா சிஎன்எஸ் வந்து என்னது டிப்ரெஷன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். வந்து பெயின் பர்செப்ஷன்ஸ் வந்து டோட்டலா குறைஞ்சிரும். நம்ம மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து என்னது ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 4 வந்து போக விடக்கூடாது. ஸோ டோஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஆர் டியூ டு சம் ரீசன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேஜ் 4 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டேஜ் 4ல வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ். நம்ம ரெஸ்பிரேட்டரி லங்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்படியே ஸ்லோ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். என்னது சுருக்கமா வந்து வாசோமோட்டார் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பிரெயின்ல இருக்கிற ரெஸ்பிரேட்டரி சென்டர் வந்து கம்ப்ளீட்டா டிப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். லைக் அதுக்கப்புறம் பிராங்கோஸ்பாசம், ஸோ அந்த ட்ரக்கியல்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜையும் தாண்டி போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அன்கான்சியஸ்னஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபைனலா நம்ம மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ்ட் ஆகி
டெத் ஆக கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஸ்டேஜ் 3 தான் வந்து சர்ஜிக்கல் அனஸ்தீசியா ப்ரொடியூஸ் பண்றதுக்கான சர்ஜரி ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஸ்டேஜ், தட் இஸ் சர்ஜிக்கல் அனஸ்தெட்டிக் ஸ்டேஜ். ஸோ ஸ்டேஜ் 1, 2, 3 and 4 இந்த மாதிரி 4 ஸ்டேஜ் வந்து இந்த ஜெனரல் அனஸ்தீசியா ஜெனரல் அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாம ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் மட்டும் பார்த்தோம். ஸோ டீட்டெயில நம்ம ஃபார்மகாலஜில பார்க்கலாம். கம் ஃபார் ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஒவ்வொரு புக்லையும் ஒவ்வொரு ஸ்டைலில் கொடுத்துருப்பான். ஸோ நான் எல்லா புக்ஸையும் மெர்ஜ் பண்ணி நான் ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கிறேன். மேஜரா இதே ட்ரக் தான் வந்து எல்லா புக்ஸ்லையும் கொடுத்துருப்பான், பட் டிஃப்ரெண்ட் வேல கொடுத்துருப்பான். ஸோ இந்த ட்ரக் கிளாஸ் இந்த ஜெனரல் அனஸ்தெட்டிக்ஸ் ட்ரக்ஸை வந்து நம்ம மேஜரா 2ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்ஹலேஷனல் அனஸ்தெட்டிக்ஸ், ரெண்டாவது வந்து இன்ட்ராவீனஸ் அனஸ்தெட்டிக்ஸ். இன்ஹலேஷனல் அனஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னா மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் கேசியஸ் ஃபார்ம்ல அல்லது வாலட்டலைஸ்டு கேசியஸ் ஃபார்ம்ஸ்ல வந்து நாம எடுத்துக்குவோம். புரியுதுங்களா? இதுல பாருங்க, இந்த இன்ஹலேஷனல் அனஸ்தெட்டிக்ஸ் ஃபர்தரா 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு வந்து கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும், ரெண்டாவது வந்து வாலடைல் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும் அந்த ட்ரக்ஸ். ஓகேங்களா? சோ கேசியஸ் ஸ்டேட்ல வந்து நாம ஆல்ரெடி படிச்சதுதான் இன்ஆர்கானிக் கேஸ் ஆர் இன்ஹேலன்ஸ்ல படிச்சதுதான், தட் இஸ் நைட்ரஸ் ஆக்சைடு N2O அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஸ் ஆக்சைடு இது வந்து இன்ஹலேஷனல் அனஸ்தெட்டிக்ஸ். கேஸ் கீழே வர 2 முக்கியமான ட்ரக், ஒன்னு வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, ரெண்டாவது வந்து சைக்ளோப்ரோபைன். இந்த 2 ட்ரக் வந்து கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும் இன்ஹலேஷனல் அனஸ்தெட்டிக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இன்ஹலேஷனல் அனஸ்தெட்டிக்ஸ்ல வாலடைல் லிக்விட்ஸ், என்னென்ன வாலடைல் லிக்விட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈத்தர் டெரிவேட்டிவ்ஸ். ஈத்தர் டெரிவேட்டிவ்ஸ்ல 2 ட்ரக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அனஸ்தெட்டிக்ஸ் ஈத்தர். ஈத்தர்ல வந்து 2-3 கிரேட் இருக்கு. ஈத்தர் வந்து நாம சால்வெண்டாவும் யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? பட் இது வந்து அனஸ்தெட்டிக்ஸ் ஈத்தர், அதுக்கப்புறம் வினைல் ஈத்தர். இந்த ரெண்டுமே வந்து ஈத்தர் டெரிவேட்டிவ்ஸ். இதுல இந்த வாலடைல் லிக்விட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா வாலட்டலைஸ் ஆகக்கூடியது. ஒன்ஸ் ஓபன் பண்ணாம அதுல இருந்து அந்த வாலட்டலைஸ் அந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரக் மாலிகூல்ஸ் எல்லாமே வாலட்டலைஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து மூக்கு வழியா கொடுக்கும் போது அந்த ரெஸ்பிரேட்டரி அப்சார்ப்ஷன் வந்து ஸ்பீடா நடந்து பிளட்டுக்குள்ள போயிட்டு நமக்கு அந்த சீனஸ் டிப்ரெசன்ஸ் ஜெனரல் அனஸ்தெட்டிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹேலோஜனேட்டட் டெரிவேட்டிவ்ஸ். இதெல்லாமே வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஹேலஜன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ நாம எப்பயுமே வந்து கிளாசிபிகேஷன்ஸ்ல வந்து பார்மகாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் அண்ட் கெமிக்கல் கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து தரவா படிக்கணும். ஸோ ஆஸ் பார்ட் ஆஃப் மெடிசினல் கெமிஸ்ட்ரியில வந்து நாம கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் கெமிக்கல்ஸ் தான் நம்ம படிக்கணும். மெயினா கெமிஸ்ட்ரியை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால இது வந்து ஈத்தர் டெரிவேட்டிவ்ஸ், இதெல்லாமே வந்து ஹேலோஜனேட்டட் டெரிவேட்டிவ்ஸ். இதுல எல்லாமே வந்து ஹேலஜன்ஸ் இருக்கும். அதுல பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் குளோரோஃபார்ம். எல்லாருக்கும் தெரியும் குளோரோஃபார்ம் இட் வில் ப்ரொடியூஸ் ஜெனரல் அனஸ்தீசியா. அதுக்கப்புறம் குளோரோஃபார்ம், ஹேலோத்தின், ட்ரைக்ளோரோ எத்திலின், என்ஃப்ளூரேன், டெஸ்ஃப்ளூரேன், செவோஃப்ளூரேன். இங்க பாருங்க, இந்த ஃப்ளூரேன் ப்ரொடியூஸ் பாருங்க, ஃப்ளூரேன் தென் குளோரின், அதுக்கப்புறம் குளோரோ. ஸோ இதுல எல்லாமே வந்து ஹேலஜன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா MCQஸ்ல வந்து இதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் ரைட் ஆன்சர் கொடுத்துட்டு மீதி ட்ரக் ராங் ஆப்ஷனா கொடுத்துட்டு நமக்கு இதுல எது வந்து ஹேலஜனேட்டட் வாலடைல் ஜெனரல் அனஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சிம்பிளா கேட்டா நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ குளோரோஃபார்ம், ஹேலோதேன், ட்ரைக்ளோரோ எத்திலின், என்ஃப்ளூரேன், டெஸ்ஃப்ளூரேன், செவோஃப்ளூரேன் இந்த எல்லாமே வந்து ஹேலோஜனேட்டட் வாலடைல் லிக்விட் இன்ஹலேஷனல் அனஸ்தெட்டிக்ஸ் ட்ரக்ஸ். ஓகேங்களா? சோ இது எல்லாமே இன்ஹலேஷனல். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராவீனஸ் அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸ். ஸோ நம்ம வந்து இன்ஜெக்டபிளா கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ், ஐவியோ அல்லது ஐஎம் வழியாவோ நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ், இது எல்லாமே வந்து நான் வாலட்டலைஸ்டு ட்ரக்ஸ். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் ஃபார் இண்டக்ஷன்ஸ். ஜெனரல் அனஸ்தெட்டிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் எல்லாமே வந்து ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஸ்பீடா இருக்கும், சீக்கிரம் வந்து அனஸ்தீசியா ப்ரொடியூஸ் பண்ணும். இது இண்டக்ஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த பண்ணும் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து அனஸ்தீசியாவை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக நம்ம காமனா என்ன கொடுப்போம், இன்ஹலேஷனல் அனஸ்தெட்டிக்ஸ் கொடுப்போம் அல்லது சம் ஸ்லோ ஆக்டிங் ஜெனரல் அனஸ்தெட்டிக்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இண்டக்ஷன் பர்பஸ்க்காக கொடுக்கக்கூடியது இந்த அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங், ஷார்ட் டியூரேஷன், ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஸ்பீடா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுல வந்துங்க நம்ம பார்க்கக்கூடியது வந்து
பார்பிச்சுரேட் டெரிவேட்டிவ்ஸ். ரெண்டு முக்கியமான ட்ரக் பார்பிச்சுரேட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து தயோபென்டால் சோடியம், ரெண்டாவது வந்து மீத்தோஹெக்சிட்டால். ஒன்னு வந்து தயோபென்டோல் சோடியம் ஆர் தயோபென்டால் சோடியம், ரெண்டாவது வந்து மீத்தோஹெக்சிட்டால். இது ரெண்டுமே வந்து பார்பிச்சுரேட்ஸ், பார்பிச்சுரிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். அடுத்தது பார்க்கக்கூடியது என்னது, அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங்ல வந்து ப்ரோபோஃபால். இது வந்து ஃபீனாலிக் டெரிவேட்டிவ்ஸ், டோன்ட் கன்ஃபியூஸ். இது வந்து ஃபீனாலிக் டெரிவேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஈட்டோமிடேட், ஈட்டோமிடேட் இது வந்து இன்ஜெக்டபிள் ஜெனரல் அனஸ்தெட்டிக்ஸ், அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங். It will produce inducing general anesthesia. So இது வந்து imidazole derivatives. So propofol வந்து phenolic derivatives நம்ம next பார்க்கிறோம். ஈட்டோமிடேட் வந்து imidazole derivatives. மற்ற ரெண்டு ட்ரக்குமே வந்து பேர்லயே இருக்கு, தயோபென்டோல், மீத்தோஹெக்சிட்டால். ஸோ இது வந்து பார்பிச்சுரேட் டெரிவேட்டிவ்ஸ். இது எல்லாமே வந்து அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ ஆக்டிங் அனஸ்தெட்டிக்ஸ். ஸோ அந்த ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கும், பட் ஸ்லோவா ஆக்ஷன் இருக்கும், பட் லாங் டியூரேஷனுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம மேஜரா 3 கேட்டகரிஸ் வந்து பார்க்க போறோம். ஒன்னு வந்து பென்சோடைசபின், ரெண்டாவது வந்து ஓபியாய்ட் டெரிவேட்டிவ்ஸ், மூணாவது வந்து டிஸ்அசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக்ஸ். இந்த டிஸ்அசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக்ஸ் கீட்டாமைன் வந்து அடிக்கடி பார்மகாலஜிலும் சரி மெடிசினல் கெமிஸ்ட்ரியிலும் சரி என்னது ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய ஒரு எம்சிக்யூ. இதை பேஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பென்சோடைசபின். பென்சோடைசபின்ல 3 முக்கியமான ட்ரக் ஜெனரல் அனஸ்தீசியாக்காக கொடுக்கிறோம். டு மெயின்டெனன்ஸ் தி ஜெனரல் அனஸ்தீசியா. என்னது, டயசிஃபார்ம் கொடுக்கலாம், லோரசிஃபார்ம் அண்ட் மிடசோலம். மிடசோலம் வந்து காமனா கொடுப்பாங்க. ஓகேங்களா? டயசிஃபார்ம், லோரசிஃபார்ம் அண்ட் மிடசோலம் இந்த மூணுமே வந்து பென்சோடைசபின் டெரிவேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஓபியாய்ட் டெரிவேட்டிவ்ஸ். ஓபியாய்ட்ல இருந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஃபென்டனைல், ஃபென்டனைல் இன்ஜெக்டபிள்ஸா கொடுக்குறோம். மூணாவது வந்து டிஸ்அசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக்ஸ். டிஸ்அசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக்ஸ் மேஜர் பார்மகாலஜி நம்ம பார்மகாலஜில பார்க்கலாம். டிஸ்அசோசியேஷன்ஸ் ஃப்ரம் சம் என்விரான்மெண்டல் கண்டிஷன். பேஷண்ட் ஃபீல் டிஸ்அசோசியேஷன் ஃப்ரம் சம் என்விரான்மெண்டல் கண்டிஷன் எட்ஸெட்ரா. அது நிறைய இருக்கு, நம்ம பார்மகாலஜில டீடைல்டா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த 3 முக்கியமான கேட்டகரி வந்து ஸ்லோ ஆக்டிங்ல வரும். பென்சோடைசபின், டயசிஃபார்ம், லோரசிஃபார்ம், மிடசோலம். அப்புறம் வந்து ஓபியாய்ட்ல வந்து ஃபென்டனைல், டிஸ்அசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக்ஸ் வந்து கீட்டாமைன். ஓகேங்களா? இதுதாங்க அதனுடைய கிளாசிபிகேஷன்ஸ். இங்க கிளாசிபிகேஷன்ஸ் மட்டும் தரவா, கெமிக்கல் கிளாசிபிகேஷன்ஸ் மட்டும் தரவா பார்த்துக்கோங்க, தைரியமா எக்ஸாமுக்கு போகலாம். ஓகேங்களா? சோ நமக்கு நம்ம சிலபஸ்ல இந்த 3 முக்கியமான ட்ரக்ஸ் வந்து ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்கிறாங்க. அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் எட்ஸெட்ரா எல்லாமே பார்க்கலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது தயோபென்டால் சோடியம். தயோபென்டால் சோடியம் எங்க வருது? இது வந்து இன்ஜெக்டபிள், நான் வாலட்டிலைஸ்டு இன்ஜெக்டபிள் அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் பார்பிச்சுரேட் டெரிவேட்டிவ்ஸ். பார்பிச்சுரேட் டெரிவேட்டிவ். சோ பார்பிச்சுரிக் ஆசிட், பார்பிச்சுரேட், பேசிக் நியூக்ளியஸ் வந்து பார்பிச்சுரேட். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. பேசிக்ஸ் ஆஃப் பார்பிச்சுரேட்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் பார்பிச்சுரேட். இங்க நம்பரிங் வந்து 1 2 3 கொடுத்திருக்கிறோம். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி போகுது. ஓகேவா? then fifth பொசிஷன்ஸ்ல இருந்து ஒரு சில சைட் செயின், பேசிக் நியூக்ளியஸ்ல இருந்து fifth பொசிஷன்ஸ்ல இருந்து ஒரு சைட் செயின் போகுது. சோ இதனுடைய கெமிக்கல் நேம் நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. fifth பொசிஷன்ஸ்ல அந்த சைட் செயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால 5 ஈத்தைல் C2H5 ரெண்டு கார்பன் இருக்கு, மீத்தேன் ஈத்தேன். சோ 5 ஈத்தைல், இதுதான் 5 ஈத்தைல். 5 ஈத்தைல். அதுக்கப்புறம் 5 பாருங்க, எத்தில் குரூப் இருக்கு, இன்னொரு சைட் செயின் வருது. என்னது? 5 இங்க பாருங்க, 5th பொசிஷன்ஸ்ல ஆரம்பிக்குது. மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன் சம்மதம் இல்லாத இங்க ஒரு மீத்தேன் இருக்கு பாருங்க. அதனால இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ்ல இந்த மெத்தில் குரூப், இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல இந்த மெத்தில் குரூப் இருக்கிறதுனால பாருங்க 5 ஈத்தைல், 5 பிராக்கெட்ல 1 மீத்தைல், 1 methyl butyl, methane, ethane, propane, butyl, 1 methyl butyl, 1 methyl butyl. 5th position இருக்கறனால 5. very very simple. அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷன்ஸ்ல இந்த தயோ குரூப் இருக்கு. சோ 2 தயோ அந்த மத்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்பிச்சுரேட்ஸ். பார்பிச்சுரேட் சோடியம் S minus Na plus. அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. It's very very simple. So இதனுடைய physical characters, இதனுடைய physical properties,
yellowish white powder. Thiopental sodium is yellowish white powder. இது வந்து பாருங்க, note it, hygroscopic in nature. Hygroscopics நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். It will absorb the moisture, it will absorb the another water molecules and it become a liquid nature. ஒன்று என்னது ஓபன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த என்வரான்மெண்ட்ல இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுலை வந்து அப்சர்வ் பண்ணி ஈரப்பதத்துல அந்த மாய்ச்சர்ல இருக்கிற வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணி என்னவா மாறும், லிக்விடா கன்வெர்ட் ஆயிடும். அதனாலதான் இது ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்றோம். சாரி, லிக்விடா மாறாது, சாரி, ஜஸ்ட் இட் அப்சர்வ் த வாட்டர். ஓகேங்களா, இது அப்சர்வ் த வாட்டர். டெய்லி கொஷன்ஸ்னா தான் வந்து லிக்விடா மாறும். ஹைக்ரோஸ்கோப்னா ஜஸ்ட் இட் இஸ் அப்சர்வ் த வாட்டர் ஃப்ரம் மாய்ச்சர். ஓகேங்களா, அண்ட் இட்ஸ் ஃப்ரீலி சால்யூபிள் இன் வாட்டர். ஸ்டோரேஜ் வந்து இது வந்து பேசிக்ஸாவே ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர். அதனால இது நம்ம என்ன பண்ணணும், ஸ்டோர் டைட்லி வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர் அண்ட் இட் ஷுட் பி கெப்ட் இன் வென்டிலேட்டிவ் பிளேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து இந்த தயோபென்டால் சோடியம் வந்து என்னது ரெடிமேட் ஃபார்ம்ல இன்ஜெக்டபிள் ஒரு ஆம்பிளோ வயாலாவோ கிடைக்காது. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா, இட்ஸ் ப்ளீஸ் நோட் இட், freshly prepared injectable. It is a freshly prepared injectables. Once என்னது freshly prepare பண்ணிட்டோம் அப்படின்னா maximum 6 hours வரைக்கும் நாம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நார்மலா ரூம் டெம்பரேச்சர்ல 6 hours வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்டோர் பண்ற அந்த டைம் வந்து நோட் பண்ணிக்கணும். அந்த டைம்ல இருந்து 24 hours வரைக்கும் நாம வச்சுக்கலாம். பட் யூஸ் பண்றது வந்து 6 hours. 24 ஹவர்ஸ்க்கு மேல தாண்டுது அப்படின்னா டெஃபினட்டா அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நாம யூஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா, இதுதான் அதனுடைய ஸ்டோரேஜ் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலேஷன்ஸ் 3 to 5 mg per kg டோஸ் கொடுக்குறோம். ஐவி இன்ஜெக்டபிள்ஸ் ஃபார்ம்ஸ்ல கிடைக்குது. சொல்யூஷன் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் இன்ஜெக்டபிள்ஸ் ஃபார்முலேஷன்ஸ்ல இது இருக்கு ஃபார் இண்டக்ஷன்ஸ் ஆஃப் அனஸ்தீசியா. ஓகேங்களா, ஸோ சம் ஃபெமிலியர் பாப்புலர் பிராண்ட் நேம் வந்து பென்டோதால். ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா தெரியும். மெமரி பண்ண மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஃபார்மசிஸ்டா இருக்கிற எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் பிராண்ட் நேம் பென்டோதால், இன்ட்ராவால் சோடியம், தயோடோன். இந்த மாதிரி இதான் பாப்புலர் பிராண்ட் நேம். பென்டோதால், இன்ட்ராவால் சோடியம் அண்ட் தயோடோன், இதெல்லாம் அதனுடைய பிராண்ட் நேம். அதனுடைய ப்ரிப்பேரிங் சொல்யூஷன்ஸ் வந்து 0.5 or 1 gram ஃபார் ப்ரிப்பேரிங் சொல்யூஷன்ஸ்ல வந்து இது கிடைக்குது. ஓகேங்களா, சாலிட் நேச்சர்ல 0.5 or 1 gram சாலிட் வந்து சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்காக இது வந்து கிடைக்குது. ஸோ யூசஸ் வந்து என்னது அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் இன்ஜெக்டபிள், இன்ட்ராவீனஸ் anesthetics, general anesthetics. It's a IV induction, IV anesthetics, short durations of action, rapid onset of action. It will also produced sedative, hypnotics and anticonvulsant properties. Anticonvulsant property இருக்கு, sedative properties இருக்கு, hypnotic properties இருக்கு. மேஜரா நம்ம வந்து general anesthetics நாம கொடுக்குறோம். இதுக்கு வந்து ஷார்ட் அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் இருக்கிறதுனால இண்டக்ஷனுக்காக கொடுக்குறோம். ஓகேங்களா, இன்ஜெக்டபிள் ஃபார்ம்ல இது வந்து அவைலபிள். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் தயோபென்டால் சோடியம். நெக்ஸ்ட் வந்து கீட்டாமைன் ஹைட்ரோகுளோரைட் ஆல்ரெடி பார்த்தது தான். இது வந்து டிஸ்அசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக்ஸ். கீட்டா அமைன் கீட்டோ குரூப் இருக்கு, அமைன் குரூப் இருக்கு. பேசிக்ஸ் ரொம்ப சிம்பிள், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கீட்டா அமைன் சால்ட் ஃபார்ம், ஹைட்ரோகுளோரைட் இது வந்து சால்ட் ஃபார்ம், சோடியம் சால்ட். புரியுதுங்களா? இதனுடைய ஸ்ட்ரக்சர் இதுதாங்க பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் நியூக்ளியஸ். பேசிக் நியூக்ளியஸ்ல வந்து இந்த கீட்டோன் குரூப்ல இருந்து நம்ம நம்பரிங் கொடுக்குறோம். 1 2 3 4 5 6 நம்பர் கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ்ல இந்த கீட்டோ குரூப் வந்து இருக்கு. செகண்ட் பொசிஷன்ஸ்ல 2 சைட் செயின் இருக்கு. ஒன்னு அமினோ குரூப், இன்னொன்னு வந்து குளோரோஃபினைல் குரூப் இருக்கு. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பொசிஷன்ஸ்ல இருக்கிறதுனால 2 பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டோம். இதுல ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு. இந்த ஃபினைல் குரூப் 1 2 3 4 இந்த ஃபினைல் குரூப்ல ஒரு குளோரின் குரூப் இருக்கு. குளோரின் அட்டாச் ஆயிருக்கு, ஹாலஜன். சோ அதனால 2 பிராக்கெட் வந்து ஓபன் பண்ணிட்டு நாம என்ன பண்றோம், 2 குளோரோ ஃபினைல். சிம்பிளா குளோரோஃபினைல் குரூப் இருக்கு, அதனால 2 குளோரோஃபினைல். இது எல்லாமே செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, அதனால செகண்ட் 2 எழுதுறோம். 2 குளோரோஃபினைல். இந்த பாருங்க மெத்தில் அமினோ குரூப் இருக்கு. மெத்தில் அமினோ செகண்ட் பொசிஷன்ல அட்டாச் இருக்கு. 2 மெத்தில் அமினோ சைக்ளோஹெக்சனோன்.
சைக்ளோஹெக்ஸோனோன் உள்ள வந்து பாருங்க டபுள் பாண்ட் எதுவுமே இல்லை, ஹெக்ஸோன் 1 2 3 4 5 6 ஹெக்ஸோன். அல்லது சில புக்ல வந்து என்னது சைக்ளோஹெக்சேன் 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சுருக்கமா நாம சைக்ளோஹெக்சனோன் சைக்ளோஹெக்சேன் 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1 கீட்டோன் குரூப் இருக்கு. ஓகேங்களா, அல்லது நம்ம சுருக்கமா சைக்ளோஹெக்சனோன். இந்த ஹெக்சனோன் அப்படிங்கிறது இந்த கீட்டோன் குரூப் இருக்கிறதுனால ஹெக்சனோன் ஹைட்ரோகுளோரைடு சால்ட். ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து மைண்ட்ல அப்படியே வச்சுக்கலாம், இமேஜா வச்சுக்கலாம். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், ஃப்ரீலி சால்யூபிள் இன் வாட்டர், ரெண்டுமே வந்து ஃப்ரீலி சால்யூபிள் இன் வாட்டர். ஸ்டோரேஜ் டைட்லி வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர். ஸோ ஸ்டோர் அட் 4 to 25 டிகிரி செல்சியஸ், பட் டோன்ட் ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. இதனுடைய ஸ்டோரேஜ் ஃபார்முலேஷன்ஸ் வந்து 1 to 3 மில்லிகிராம் per kg ஃபார் ஐவி அண்ட் 5 மில்லிகிராம் per kg IM. ஸோ ஐஎம்ஆவும் கொடுக்கலாம், ஐவியாவும் கொடுக்கலாம். ஐஎம்ஆ கொடுக்கும்போது அதனுடைய டோஸ் வந்து 5 mg per kg, ஐவியா கொடுக்கும்போது 1 to 3 mg per kg. ஸோ விச் இஸ் அவைலபிள் 50 mg per ml 50 mg. ஒன்று 2 ml ஆம்புலா கிடைக்கும், அல்லது 10 ml வயாலாவும் கிடைக்குது ஃபார்முலேஷன்ஸ். இது வந்து இன்ஜெக்டபிள் 50 mg per ml, each ml containing 50 mg of ketamine hydrochloride available in 2 ml என்னது ஆம்புல் ஆர் 10 ml வயால்ல கிடைக்குது. இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ். அண்ட் தென் பிராண்ட் நேம் வந்து என்னது கெட்மின் ஆர் கீட்டாமேக்ஸ் ஆர் அனிகெட், கீட்டாசெட், கீட்டாலார், இந்த மாதிரி சம் பாப்புலர் பிராண்ட் நேம்ல இந்த கீட்டோமைன் ஹைட்ரோகுளோரைடு வந்து கிடைக்குது. ஸோ இதுல நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது ட்ரக் ப்ரோபோஃபால் ஆல்ரெடி நான் சொன்னேன். என்னது திஸ் இஸ் எ ஃபீனாலிக் டெரிவேட்டிவ்ஸ். பேசிக் நியூக்ளியஸ் வந்து ஃபீனால், பேசிக் நியூக்ளியஸ் வந்து என்ன இருக்கு ஃபீனால் இருக்கு. ஓகேங்களா, டபுள் பாண்ட் பாருங்க OH, பென்சின் OH, இதுதான் நம்ம ஃபீனால் அப்படின்னு சொல்லுவோம். நம்பரிங் 1 2 3 4 5 6. இங்க பாருங்க செகண்ட் பொசிஷன்லயும் 6th பொசிஷன்ஸ்லயும் அதனுடைய ஒரு சைட் செயின் வருது. இந்த ரெண்டு சைட் செயினும் சேமா இருக்குது. 2,6 டை மீத்தேன், ஈத்தேன், புரோபேன். இது வந்து ஐசோப்ரோபைல் ஃபார்ம்ல இருக்கு. சோ டை ஐசோப்ரோபைல் ஃபினால். 2,6 டை ஐசோப்ரோபைல் ஃபினால். வெரி சிம்பிள். ஸோ இதனுடைய கெமிக்கல் நேம். ஸோ இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இட்ஸ் ஸ்ட்ரா கலர் லிக்யூட். நோட் இட் இஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர். பட் மற்ற ரெண்டு ட்ரக்குமே வந்து சால்யூபிள் இன் வாட்டர். பட் சால்யூபிள் இன் ஆல்கஹால் அண்ட் டொலுவின் அண்ட் ஆல்கஹால்ல வந்து ஈஸியா இது சால்யூபிள் ஆகும். ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபீனால் இருக்கிறதுனால ஈஸியா ஆக்சிடேஷன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டோர்ட் இன் வெல் க்ளோஸ்டு என்னது வித் நைட்ரஜன் கேஸ். நைட்ரஜன் இஸ் இன்னட் கேஸ். ஃபர்தரா ஆக்சிடேஷன் ஆகாம பார்த்துக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஆன்டி ஆக்சிடென்ட்ல பார்த்திருக்கோம். ஃபர்தரா ஆக்சிடேஷன் ஆகாம அதனுடைய நேச்சர் வந்து டிகிரேட் ஆகாம பார்த்துக்கும். ஸோ நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணி நாம ஸ்டோர் பண்றோம். ஸோ பிகாஸ் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு இட் ஷுட் பி ஸ்டோர்டு அட் என்னது 4 to 25 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர். கொஞ்சம் கூல் டெம்பரேச்சர்ல வச்சுக்கணும், ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. பட் நம்ம வந்து ஈஸியா ஆக்சிடைஸ்டு சப்ஸ்டன்சஸ், அதனால நைட்ரஜன் கேஸ் கூட நம்ம ஃபில் பண்ணி ஸ்டோர் பண்றோம். ஓகேங்களா, ஸோ ஸ்டோரேஜ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, முக்கியம். ஈஸிலி ஆக்சிடைஸ்டு. நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ் 10,20 ml வயால்ல இது வந்து அவைலபிள். 10 and 20 ml வயால் அவைலபிள். இன்ஜெக்டபிள் எமுல்ஷன் ஃபார்ம்ல இருக்கும். இன்ஜெக்டபிள் எமுல்ஷன் 10-20 ml வயால்ல which is available. ஸோ பிராண்ட் வந்து என்னது ப்ரோபோவான், டிப்ரிவான் and then ப்ரோபோவெல் ஆர் நியோரோஃப். இதெல்லாம் வந்து பாப்புலர் பிராண்ட் நேம். இதனுடைய யூசஸ் என்னது? இட் இஸ் எ இன்ட்ராவேனஸ் injectable induction anesthetics. Propofol is a phenolic derivatives, ultra short acting induction intravenous anesthetics. So rapid onset of action, short duration. So uses இந்த மூணு ட்ரக்ஸும் பார்க்க போனா நமக்கு வந்து என்னது எல்லாமே it will produce general anesthetics. So நம்ம மூணையும் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது இது வந்து பார்பிச்சுரிக் டெரிவேட்டிவ்ஸ். இது வந்து என்னது பேசிக்ஸ் வந்து
என்ன இருக்கு, கீட்டோமைன் பேசிக் நியூக்ளியஸ் இருக்கு. கீட்டோமைன் பேசிக் நியூக்ளியஸா இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபீனால் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இந்த தயோபென்டைல் சோடியமும் ப்ரோபோஃபாலும் வந்து அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் ஃபார் என்னது இண்டக்ஷன் பர்பஸ்க்காக கொடுக்குறோம். கீட்டாமைன் வந்து டிசோசியேட்டட் அனஸ்தட்டிக்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம் யூசர்ஸ். அவ்வளோதாங்க. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. தேங்க்யூ.